Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் பற்றி தான் பேச போகிறோம். ப்ளஸ் அந்த ஸ்டாக் வெளியிட்ட ஒரு நியூஸ் பற்றி, இது நியூஸ்னு சொல்லலாம், இல்லைனா இது ஒரு ஆஃபர்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த விஷயத்தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம அப்படி எந்த ஸ்டாக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா BDL, அதாவது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட், இவங்களை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது இந்த கம்பெனி எப்போ வந்துச்சு அண்ட் இவங்க என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, தென் இவங்க வெளியிட்ட நியூஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ BDL அப்படின்னு சொல்லப்படுற பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிற ஒரு ஸ்டாக். ஆல்ரெடி நம்ம வந்து சில ஸ்டாக்ஸ் பற்றி பேசியிருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த ஸ்டாக் பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லேருந்து கிடைக்கும். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி இந்த ஸ்டாக் சீரீஸில் வந்து நம்ம பேச போகிற BDL வந்து டிஃபென்ஸ் செக்டார்னு சொல்லிட்டேன். தென் எந்த BDL வந்து எப்போ இன்கார்பரேட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1970 ஜூலை 16 தான் இன்கார்பரேட் ஆயிருக்காங்க. இவங்க வந்து என்னவா வந்து இன்கார்பரேட் ஆயிருக்காங்கன்னா ஒரு பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்காக தான் வந்து இன்கார்பரேட் ஆயிருக்காங்க. எதுக்கு கீழே இவங்க இயங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே தான் வந்து இவங்க இப்போ வரைக்கும் இயங்கிட்டு இருக்காங்க. தென் இவங்க வந்து எதையெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா மிசைல்ஸ்னு சொல்கிற ஏவுகணைகள் இருக்குல்ல, அதுவும் அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிசைல்ஸ் அண்ட் அதுக்கு ரிலேட்டான எக்யூப்மெண்ட்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க தான் இவங்க இதெல்லாம் யாருக்காக மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ்க்காக தான் இவங்க இதெல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. இவங்க உருவான காலத்திலிருந்து இவங்க யார் கூட வந்து இணைஞ்சு இந்த மிசைல்ஸ் அண்ட் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா DRDO அப்படின்னு சொல்லப்படுற டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ப்ளஸ் ஃபாரின் ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் கூட சேர்ந்து தான் இவங்க இந்த மிசைல்ஸையும் அதுக்கு ரிலேட்டடான எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து உருவாக்கி சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. யாருக்கு? நான் சொன்ன மாதிரி இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ்க்காக. தென் இவங்க வந்து இந்த டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து வேரூன்றி இந்த அளவுக்கு மேலே வர்றதுக்கு ஒரு பெரிய ட்ரிகர் பாயிண்ட்டாக இருந்த விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நேஷன், அதாவது இந்தியா இன்டெகிரேட்டட் கைடட் மிசைல்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமை வந்து உருவாக்குனாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஃபஸ்டிகேட்டட் அண்ட் கான்டெம்பரரி மிசைல்ஸ்க்காக இவங்க உருவாக்குனாங்க. அந்த டைம் தான் வந்து இவங்களுக்கான ஒரு ட்ரிகர் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த ப்ரோக்ராமில் இவங்க இன்வால்வ் ஆயிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரோக்ராமில் இவங்க பிரைம் ப்ரொடக்ஷன் ஏஜென்சியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்காங்க. ஆனால் இப்போ நம்மளோட BDL எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வழிகாட்டும் ஏவுகணைகள், நீருக்கடியில் இயக்கிற ஆயுதங்கள், அது மட்டும் இல்லாமல் ஏர்ப்ரோன் ப்ராடக்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ்க்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் தான் தயாரிக்கிற கம்பெனிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி நம்மளுடைய BDL தாங்க. அது மட்டும் இல்லாமல் BDL வந்து வேறு ஏதாவதெல்லாம் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் சப்போர்ட் அண்ட் லைஃப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் விண்டேஜ் மிசைல்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிற சில சர்வீசஸ். நம்மளோட BDL எதுலேருந்து எதுவாக கிராஜுவேட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிசைல் மேனுஃபேக்சரில் இருந்து வெப்பன் சிஸ்டம் இன்டெகிரேட்டராக வந்து கிராஜுவேட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கம்ப்ளீட் சொல்யூஷன் ப்ரொவைடர் ஃபார் IAF, அதாவது இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட நம்மளுடைய BDLக்கு 4 மேனுஃபேக்சரிங் யூனிட் இந்தியாவில் இருக்குன்னு சொல்லப்படுது. அதில் 3 பார்த்தீங்கன்னா தெலுங்கானா ஸ்டேட்டில் இருக்குது, ஹைதராபாத், பானூர் அண்ட் இப்ராஹிம்பட்டினத்தில் 3 அண்ட் 1 பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இருக்கிற விசாகப்பட்டினமில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட BDL மகாராஷ்டிராவில் இருக்கிற அமராவதி இன்னொரு யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறதா செட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியான BDL ஒரு நியூஸை வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஆக்சுவலி மெயின் போர்ஷன் ஆஃப் திஸ் கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட BDL வந்து ஸ்பிளிட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பிளிட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:1, அதாவது நீங்கள் வச்சிருக்கிற ஒவ்வொரு 2 ஷேருக்குமே BDL வந்து உங்களுக்கு ஒரு ஷேர் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபேஸ் வேல்யூ 10லிருந்து 5 வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் அவங்களுடைய நியூ ஃபேஸ் வேல்யூ 5. இதுதான் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஒரு பிக்கஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா வந்து அவங்க டபுள் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒன்று டிவிடெண்ட் அண்ட் செகண்ட் ஒன்று வந்து ஸ்பிளிட்டு. ஸோ டிவிடெண்ட் முடிஞ்சு அடுத்த ஸ்பிளிட்டுக்கு வந்து ரெடியாக இருங்க. நீங்கள் ஒருவேளை BDL வாங்கி வச்சுருக்கீங்க, ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு 2 ஸ்டாக்குமே ஒரு ஸ்டாக் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் BDL ஸ்டாக் பற்றின சில இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டேக் கேர்.